வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க என்றால், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. அதில் 5 கறி சமைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். பீட்ரூட் குழம்பு, கீரை, பூசணிக்காய் பால் கறி, பருப்பு, சொதி, இவ்வளோ தான் சமைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், மிளகு சீரகம் சொதிக்கு, உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், எண்ணெய், தேங்காய் பால், உப்பு, பெருஞ்சீரகம், கடுகு, மஞ்சள் தூள், தூள், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க நான் எப்படி சமைக்கிறேன்றத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே தடியாக தான் சமைக்க போகிறேன். அதுக்கு 3 சட்டியும் வச்சுட்டு நடுப்பில். இப்போ வாங்க சமைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை கொளுத்திட்டு 3 கறிக்கும் வெங்காயத்தை வதக்க போகிறேன். இதுக்கெல்லாம் 3 அடுப்பும் கொளுத்தியாச்சு. இப்போ சட்டி காய்ஞ்சிட்டுது. நான் வதக்கிறதுக்கு எண்ணெய் விட போகிறேன். கடுகு சீரகத்தை போடுவோம். வெங்காயம், குயிக்காக சமைக்கிறதுக்காக நான் இப்படி செய்கிறேன். மஞ்சள் தூள் போட போகிறேன். ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி உப்பு போடுறேன். கலந்து விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். மிக்சியில் தான் நான் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கீரையுமே நான் அடித்து எடுத்துட்டேன். இப்படி அடித்து எடுத்துகிட்டு சமைச்சு பாருங்க. நல்ல கடையில் வேணுற பேக்கெட் கீரை மாதிரியே, அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பேக்கெட் கீரை வாங்குறதே இல்லை. இப்படித்தான் இப்போ சமைக்கிறேன். பாருங்க எப்படி வந்திருக்காண்டு. இப்படித்தான் நீங்கள் அடித்து எடுக்கணும். வழியாக வதங்கிட்டது. கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறேன். மிளகாய் இதைத்தான் போடுறேன். பார்த்தீங்கன்னா இதை கலந்து போட்டு நான் இதில் குழம்புக்கு பீட்ரூட்டை சேர்க்க போகிறேன். கீரை சேர்க்க போகிறேன். கீரைக்கு வடித்து வச்சது இதில் போட போகிறேன். இதையும் படிவாக கலந்து விடணும். இதெல்லாம் நல்லபடியாக வதங்கி கொண்டிருக்குது. அந்த டைம் நான் கொஞ்சம் உள்ளி வச்சு போட போகிறேன். நான் உள்ளியை போட்டு வதங்குறதுக்காக வடிவாக கலந்து விடுவோம். நேரம் வதங்கிறதுக்கு நல்லா நான் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து நான் வடிவாக மூடி அவிய விட போகிறேன்.
அவிய விடுவோம். கொஞ்சம் அடுப்பு மீடியம் கீட்டில் வச்சுருந்து மூடி அவிய விடுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நல்லா வதங்கிட்டது. இப்போ நான் வந்து இப்போ தூளை போட்டு அவிய விட போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து 4 தேக்கரண்டி தூள் போட்டுருக்குறேன். தூள் போட்டு நல்லா அடுப்பை குறைச்சி போட்டு தூள் உடைக்க போகணும். அடுப்பை குறைச்சி தான் போகணும், இல்லாட்டி தூள் வந்து கரையிடும். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயம் போட்டபடியால் நான் வந்து கூட தூள் போடையில் வந்து கரைச்சி வச்ச புளி, கொஞ்சமாக புளி சேர்த்துறேன். புளி சேர்த்துட்டு அடுப்பை கூட்டி விடுங்க. கூட்டி போட்டு நல்லா அவிய விடணும். தூளண்ட பச்சை போகிற வரைக்கும் நல்லா அவிய விடணும். நான் இதோட வந்து கொஞ்சம் தக்காளி பழமும் போட போகிறேன். நல்லா அந்த தக்காளி பழம் போட்டு சமைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி. வந்து கொஞ்சம் தக்காளி பழம் போடணும். இப்போ வந்து வடிவாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த தண்ணி எனக்கு நார்மலாக ஓகே இருந்தது. உப்பு நல்லா கணக்காக இருக்குன்னா ஒரு தேக்கரண்டி உப்பு தான் போட்டேன் நான். எல்லாமே நல்லா அளவாக இருக்குது. இப்போ வந்து மூடி அவிய விடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீரை பாருங்க எப்படி அவிஞ்சு கொண்டிருக்காண்டு. நல்ல வடிவாக அவிஞ்சிட்டு கீரை மசிக்கிற வேலையே இல்லை. நான் மிக்சியில் போட்டு அடித்தபடியால் மசிக்க தேவையில்லை. இப்போ நான் வந்து பால் விட போகிறேன். நல்லா தேங்காய் பால் விட போகிறேன். தேங்காய் பால் விடாட்டி ஃப்ரெஷ் க்ரீமும் விட்டு சமைக்கலாம். நான் அப்படியும் சமைக்கிறேன். நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை அப்படி விட்டு சமைச்சாலும். உப்பு பார்ப்போம். கீரைக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட போகிறேன். நான் வந்து ஒரு அரை தேக்கரண்டி உப்பு போடுறேன். பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல வடிவாக மசிச்சு விட்டுட்டேன். பூசணிக்காய் வந்து வடிவாக மசிச்சு அரைக்கிட்டுது. இது வந்து இதுக்கு தேவையான போடுவோம். உப்பு பார்ப்போம். உப்பு ஓகே இருக்கு எனக்கு. நான் வந்து தேங்காய் பால் விட போகிறேன். பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் விட்டாச்சு. இது வந்து இடித்து வச்ச மிளகு சீரகம் இதையும் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, படிவாக கலந்து உணவு போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. மிளகு சீரகத்தின் வாசகம் வந்து
நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் அவியணும். இப்போ வந்து மூடி அவிய விட போகிறேன். பாருங்கள், பீட்ரூட்டை பாருங்கள். பீட்ரூட்டுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் கடைசியாக விட போகிறேன். இப்போ கலந்து விடுவேன். பார்த்தீங்கன்னா தக்காளி பழமெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து கீரை ரெடி ஆகிட்டுது. பாருங்கள் எப்படி இருக்காங்க. கீரை கறி ரெடி. அடுப்பை நிப்பாட்டுவோம். பூசணிக்காய் பால் கறி பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் பால் கறி வந்து அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். பூசணிக்காய் பால் கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுது. வந்து அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். அதுக்கு தான் நான் பருப்பு சொதி வைக்க போகிறேன். பருப்பு வைக்கிறதுக்கும் சொதி வைக்கிறதுக்கும் சட்டி வந்து சூடாக்கிட்டேன். பருப்பு சமைக்கிறதுக்கு எண்ணெய் விட போகிறேன். ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். சொதிக்கும் வந்து சட்டி காஞ்சிட்டுது. ஒரு கொஞ்சம் எண்ணெயாக விட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு மேசக்கரண்டி எண்ணெய் வரேன். வந்து தாளிக்கிற பொருட்களை போடுவோம். சீரகம், வெங்காயம், ஒரு தேக்கரண்டி உப்பு போடணும் சொதிக்கு. அதே போல் பருப்புக்கு வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி உப்பு போடுறேன். இப்போ பத்தாட்டி பாத்துக்கலாம் போடுவேன். இப்போ வந்து மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், சுத்தமிளகா வெட்டி போட போகிறேன். இந்த உரைப்பாக இருக்கணும் சொல்லி அதுக்காக ஒரு சுத்தமிளகா போடுறேன். பச்சை மிளகாய், அதே போல் பருப்புக்கும் வந்து உள்ளி கூட போடணும். ஏன்னா பருப்பு வந்து வாய்வு, அதில் வந்து பருப்புக்கு நம்ம கூட உள்ளி போட போகிறேன். உரம் காணும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பருப்புக்கு. நல்லா கலந்து விடுவோம். போட்டிங்கன்னா இந்த வெங்காயம் வளம்போடும். அப்புறம் கருவேப்பிலை, கலந்து விடுவோம். பருப்புக்கு வந்து உள்ளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு நான் வந்து தேங்காய் பால் விட போகிறேன். அதே போல் கொஞ்சம் தண்ணியும் விட போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1
கொஞ்சமாக புளி இப்போ வடிவாக கலந்து விடுங்க. பருப்பு போட்டு வெங்காயம் கொண்டு வந்துட்டு இந்த டைம் வந்து நான் பருப்பை போட்டு அவிய விட போகிறேன். இது பருப்பு ஏற்கனவே கழுவித்தான் வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா பருப்பு வந்து அவியறது கணக்கு தண்ணி வேணும். அதில் வந்து நான் கூட தண்ணி விடுறேன். இன்னும் வந்து நான் அரை தேக்கரண்டி உப்பு போடுறேன். போட்டுட்டு அடுப்பு கூட்டி போட்டு நல்லா பருப்பு அவிய விட போகிறேன். பார்த்திங்கன்னா அங்கால சுதி வந்து கொதிச்சு கொண்டுறதுக்கு இந்த டைம் வந்து நான் இடித்து வச்ச மிளகு சீரகம் இதை போட்டு கலந்து விட போகிறேன். உண்மையாக இது சொல்லி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மிளகு சீரகம் எல்லாம் உள்ளி எல்லாம் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு நிமிஷம் அவிய விட்டுட்டு நான் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். சுதியில் அடுப்பை எங்களுக்கு இனி மிஞ்சி இருக்கிறது பருப்பு உண்டு தான். இந்த பருப்பை மணி வடிவாக மூடி விடுவோம். அப்போ தான் தூய்க்க அவியும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷமாக சுதி அவிஞ்சிட்டுது. இப்போ நான் சுதியில் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். இதை மூடி விடுவோம். வந்து பருப்புக்கு வந்து ஒரு 6-7 நிமிஷம் பருப்பு அவியணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட பார்ப்போம். பருப்பு வந்து ஒரு 8 நிமிஷமாக அவிய விட்டேன் நான். பாருங்க எப்படி அவிஞ்சு வந்திருக்கண்டு. உப்பு போட்டு தான் அவிய விட்டேன் நான். இந்த பருப்பு ஓகே ஆகிட்டுது. நான் வந்து குத்தி வச்ச சீரக மிளகா போட்டுறேன். போட்டு ஒரே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஓகே இருக்குது எனக்கு. தேங்காய் பால் விட போகிறேன். கணக்கு விடல, நான் கொஞ்சம் பால் தான் விட போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரே கலந்து விடுங்க. எல்லாமே கணக்காக இருக்குது. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அவிய விட்டுட்டு அடுப்பு நிப்பாட்டுவோம். நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயமெல்லாம் தாளித்து போடையில் ஏன்னா ஏற்கனவே தாளித்து வதக்கிட்டு தான் பருப்பு போட்டு அவிய விட்டேன் நான். அதெல்லாம் நான் போடையில் குணமில் அவிய விட்டுட்டு பிறகு தாளித்து போடுறவ நான் அப்படி செய்யலை. அதால் இப்போ தாளித்து போட தேவையில்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் அவிய விட்டுட்டு நிப்பாட்டினா ஓகே பருப்பு. பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பால் விட்ட அப்புறம் 2 நிமிஷமாக அவிஞ்சிட்டுது. இப்போ நான் வந்து அடுப்பு நிப்பாட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கொண்டு. இப்போ வந்து அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுத்ததாக வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்காக நான் சட்டி வச்சுருக்கிறேன். சட்டி வச்சு எண்ணெய் விட்டுட்டேன். வந்து அப்பளத்தை பொரிச்சு எடுப்போம். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுதோண்டு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன அப்பளத்தை உடைச்சி போட்டு பார்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அப்பளம் போட்டு அப்பளம் மேலே வந்துட்டு ஓகே. வந்து அப்பளம் போட்டு பொரிக்கலாம்.
பார்த்திங்கன்னா அப்பளம் வேண்டிட்டது. பிளேட்டெல்லாம் மாற்றி வைப்போம். இருக்கும் வடிவாக அப்படி கொஞ்சம் கலர் மாறிச்சேன்டா ஓகே. பார்த்திங்கன்னா அப்பளமும் ரெடி ஆகிட்டது. இப்போ வந்து மிளகாய் பொரிக்கைக்குள்ளே நீங்கள் நல்லா அடுப்பை குறைச்சி விடணும். குறைச்சிட்டு மிளகாய் போடுங்க. அடுப்பு வந்து சரியாக நல்லா கீட்டு குறைஞ்சிருக்கணும். இப்போ வந்து மிளகாயும் வடிவாக பொரிஞ்சிட்டுது. நீ வந்து மிளகாயும் வறுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அப்பளம் மிளகாய் ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து சாப்பாடு போட்டு காட்டுறேன்னு வாங்க பார்க்கலாம். பார்த்திங்களாண்டால் மேசையில் எல்லா சாப்பாடும் வந்து ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், நான் சமைச்ச சாப்பாடெல்லாம் மேசையில் வச்சுருக்கிறேன் கொண்டு வந்து. இப்போ வாங்க பார்க்கலாம். இது நான் வந்து சோறு சமைச்சது காட்டையில் அந்த குத்தரிசி தான் சமைச்சிருக்கிறேன். வந்து பருப்பு, இது வந்து சொதி, பீட்ரூட் குழம்பு, வந்து கீரை, இது வந்து பூசணிக்காய் பால்கரை, அப்பளம் மிளகாய் பொரியல். வாங்க சாப்பாடு நாங்கள் வாழை தான் சாப்பிட போகிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த சாப்பாடு. இப்போ பார்த்தீங்களா பீட்ரூட் பால் குழம்பு, பூசணிக்காய் பால் கறி, பருப்பு, கீரை, கொஞ்சமாக சொதி, சாப்பாடு ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்ற சாப்பாடு. இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.